மகமாரியம்மன் மகமாரியம்மன் தாயே
இருப்பினில் இருந்தவளே அம்பாள் ஏற்றினில் தகுந்த வேதம் நெருப்பிலே நின்று கற்றோம் நவிலே நடந்தோர மறுப்பினில் பகிர்ந்த பாவை என மனதிலே மாறுகின்றார் சத்தியாகப்பட்டவள் பார்த்தவுடனே அரணே அரணே என்று அரண் முதல் செய்யும் போது அப்போது பார்த்தது அந்த சக்தியினுடைய அருளாலே அந்த பார்த்தான் ஒரு அம்மா அம்மா ஓடி வந்தவுடனே நமக்கு ஆண் துணை ஒருவர் வந்து விட்டார் அப்படி என்பதற்காக சத்தியாகப்பட்டது அப்போது அம்மா 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 அப்படி என்று கற்றவுடனே அப்போது சத்தியாகப்பட்டவன் பார்த்தாள் அங்க வருது அந்த பிள்ளை யார் யார் அங்க வரக்கூடியது பிள்ளை யார் அப்படி என்று சொன்னவுடனே அதற்கு தான் முந்தி முதலாக பிள்ளையார் பிள்ளையார் என்று நாம் இரண்டாவது நாம இனிமேல் வந்து இவன் வந்து முதல்ல வந்து நமக்கு மகனாக வந்து விட்டார் பிள்ளையே நீயோ வந்து பிள்ளையா போலியே நீ அமர்ந்து கொள்ளு பிள்ளைன்னு கூப்பிடல அதற்காக பிள்ளையா போலியே வந்து அமர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சக்தியாகப்பட்டவர் அப்போது தெரிவித்தார் இரண்டாவது ஆண் துணை வேண்டும் என்று ஒரு சிவனால் அல்ல சிவனை கோரி சக்தியாகப்பட்டவர் வந்து சிவனே சிவனே என்று சிவன் பூசை செய்து கொண்டிருக்கக்கூடிய கையிலே லிங்கத்தை பிடித்து சத்தியாகப்பட்டவன் ஓடி வந்தாள். அவன் வந்து இரண்டாவதாக தங்கா 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 என்று பிறந்து வந்தால் பகவானாகிய கண்ணன் ஆகப்பட்டவர் தங்கா தங்கா என்று ஓடி வந்த உடனே இது மோசமா போச்சு முதல்ல வந்து ஆட்கள வேணும்னு தவறு செய்தோம் அவன் அம்மாண்டு வந்தான் அவன் மகனாக அமைத்து விட்டான் இரண்டாவது தங்கா தங்கா என்று வராது இவரை நம்ம வச்சிருக்க கூடாது நமக்கு அண்ணனாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சக்தியாகப்பட்டவள் அப்பொழுது ஆலோசனை செய்தாள். மூன்றாவதாக ஒரு பலனே சக்தியாகப்பட்டவன்
அப்போது பார்த்தால் அவனுக்கு ஐயோ மோசம் போய்விட்டது. இவளை விட்டோம்னா அந்த சக்திக்கு 3 கண்ணாச்சே 8 கண்ணாலை வெளியேற்றி விடுவான். அப்படி என்று சொல்லி வைத்துடா கொஞ்சம் பொருள் அப்படி என்று கேட்ட உடனே என் மைத்துனா மண்ணெண்ணி போட்ட மாதிரி இப்பதான் அந்த பெண்ணு மேல ஆசைப்பட்டு ஓடி வர என்னை பொருள் சொல்லிய காரணம் என்னன்னு கேட்க மைத்துனா அந்த சக்திக்கு ஏழு கண்ணா எல்லாத்துக்கும் 2 கண்ணு அந்த சக்திக்கு முக்கண்ணு இருக்கிறது நெத்தியில இந்த கண்ணு 2 நெத்தியில 1 3 கண்ணு இருக்கு முக்கண்ணையா பொறுத்திருக்க அவளுக்கு 3 நம்ம குலத்துக்கு ஆகாது அப்படி என்று சொன்னோம். அப்போ ஆச்சாரிய சொன்னாங்க மற்றவர் அப்ப இந்த பெண்ணை நாம வந்து என்ன செய்யணும்? நம்ம காம குரோத மதம் ஆச்சரியம் இருக்கு என்று சொல்லக்கூடிய நம்ம வார்த்தை எழுதியே அப்படி என்று சக்தியாகப்பட்டவர் நெத்தி கண்ணால அந்த ஈஸ்வரனை எரித்து விட்டாலாம் அப்போதுமா அப்படி எரித்த உடனே பார்த்தால் ஐயோ நம்ம மைத்துனுக்கு வந்து மோசநாசம் இவங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படி என்று அந்த சக்தி எரித்த அந்த ஆடவனுடைய சாம்பல் அந்த சாம்பலை கை கால் எல்லாம் உற்பத்தி செய்து அதை வந்து சாம்ப சிவமூர்த்தி என்றோ சாம்ப சிவமூர்த்தி என்று சொன்ன உடனே அப்பொழுது காம விரோத மதம் ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய சக்திக்கும் இடுபராக போட்டு அவன் வந்து மைத்துனா என்னை சேர்ந்து சொன்ன உடனே அம்மா பகவான் கண்ணன் பார்த்தான் அம்மா அவர் உன்னோட சேர வேண்டும் என்றால் நான் சொல்லப்படி நீ கேட்கிறார் அவர் ஒரு நீ செய்யலாம் இல்லாவிட்டால் நீ சேர முடியாது என்று கேட்க அண்ணோ நீ மேல தரமதான் பண்ணுவியா அப்படி என்று சொல்லி நான் என்ன செய்ய வேண்டும் என்ற உடனே நெத்தி கண்ணை நீ வந்து பிடிக்கு கொடுத்து அந்த ஈச கையில கொடுத்தால் அவர் ஒரு கணவன் நெத்தி கண்ண ஐந்து பிடித்த உடனே அந்த 3 சொற்கள் அதிலே பூமாதேவியாக வந்தது பிரச்சனமாகி 3 பெண் குழந்தையாக உற்பத்தியாகி அந்த 3 குழந்தை யாரால் தெரியுமா? அவர்தான் ஈஸ்வரி, லட்சுமி, சரஸ்வதி 3 பெண்களும் அந்த பூமாதேவியில இருந்து 3 தொற்று ரத்தத்திலே வைத்து குழந்தை பிறந்தபடினால் அவர்கள்தான் அந்த 3 தேவர்களுக்கு தேவை. அப்படின்னு அந்த 2வது அந்த ஈஸ்வரை கோரி தவம் செய்த உடனே அந்த பெண்ணாகப்பட்டவள் நெத்தி கண்ணை வடித்து ஈர்த்த உடனே அந்த நெத்தியில இருந்து தாரத்தாராக ரத்தம் வந்தது. அதுதான் பெண்களுக்கு 3 தரம் வரக்கூடிய விடுப்பு. அந்த விடுப்பு வந்தால் 3 நாளைக்கு முன்பதாகவே லேசா வைத்து வெளி வரும். சில பேத்துக்கு
ஓ பொங்கோ இருக்கக்கூடிய நேரத்திலே ஈஸ்வரனாக வந்தவர் வந்து பெண்ணே நீ கலந்தாதே இதற்கு வழி தேடுகிறேன். அப்படி என்று ஈஸ்வரனாக வந்தவர் சொல்ல அப்போது சத்தியாகப்பட்டவர் நீங்க ஒன்று எனக்கு சொல்ல வேணாம் அப்படி என்று என் நெத்தி கண்ணு இருந்த இடத்திலே பெண்களுக்கு அந்த எத்தத்தை வைத்து ஐத்தினால் சிகப்பா இருக்கும். அதனால பெண்கள் எல்லாம் உலக மாந்தர்கள் பூராவும் கணவனுக்கு ஆசைப்பட்டு நெத்தி கண்ணை பிடிங்கி அந்த நெத்தி கண்ணிலே வந்த எத்தமாக இருக்கிறது அதை புலர்ந்த பொட்டாக பெண்கள் எல்லாம் வைத்துக் கொண்டார்களாம். அங்க இப்பயும் உலகத்தை பாருங்க கணவன் இருக்கும் நெத்தியில திலர்ந்த பொட்டு வைக்கணும். இந்த சிக்கர் பொட்டு போய் பிடிக்கிறாங்க இப்படிங்கிறாங்க அப்படி வைக்க கூடாது. திலர்ந்த பொட்டு தான் வைக்கணும். உற்பத்தி செய்த உடனே அது கொய்வு எப்படி முகம் இல்ல எதுவுமே இல்ல அப்படியே கொய்வு கல்லு மாதிரி கிடக்குது. ஆட்டம் தான் ஆடிட்டு கிடக்குது. அப்ப பார்த்தா ஐயா தந்தையே டிஸ்ட்ரிபியூட் செய்யணும் சொல்லல நான் டிஸ்ட்ரிபியூட் செய்வேன். நீ வந்து அது கொய்வு மாதிரி அது பண்ணி துடிச்சுக்கிட்டு தான் கிடக்கு. கை இல்ல கால் இல்ல அப்படி என்ற உடனே எப்பா நீ டிஸ்ட்ரிபியூட் செய்யும் போது யாரையாவது நினைச்சியா? உலகத்திலே வந்து பிறந்த நினைச்சாம நீ வந்து டிஸ்ட்ரிபியூட் செய்தா அது எப்படாகும்? அப்படி என்று சொல்ல அப்பொழுது ஓடி வந்து இரண்டாவதாக உருவம் இல்ல ஓய்வு கல்வி மாதிரி கிடக்கு. அவர் தான் சம்பாதி பிள்ளையார். இரண்டாவது யாழகரை நினைத்து நீ தவறு செய் திஷ்டி பிசை அப்படி என்று பார்த்தான் அப்படின்னு சொல்லி